தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். போன வீடியோவில் நம்ம ஆனுவல் ரிட்ரீட் ஆண்டிற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தியானத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, ஆண்டவருடைய கடவுளின் மகனும் மகளுமாக நம்ம மாறுறோம். அந்த ஆனுவல் ரிட்ரீட் நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது, அதை எப்படி நாம் அட்டன் பண்ணணுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய தெரிஞ்சு பண்ண பாவங்கள், அதுக்காக விடுதலை எப்படி பெற வேண்டும் என்று பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட வேண்டும். என்ன கேள்வினா, நம்ம கன்ஃபெஷன் போகும்போது, பாவ சங்கீர்த்தனம் போகும்போது ஃபாதர்கிட்ட நான் இப்போ சொன்ன பாவங்களுக்கும் மறந்து போன பாவங்களுக்கும் மன்னித்தரலும் ஃபாதர் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போது மறந்து போன பாவங்கள் மன்னிக்கப்படுதா அப்படின்றது தான் கேள்வி. அப்போது மறந்து போன பாவங்கள் ஃபாதர் வர்கீஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார், சில மறந்து போன பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்போது நம்மளுடைய மெயின் எய்மே என்னவாக இருக்கணும்னா, டைரெக்டாக ஹெவனுக்கு போகணும். பர்கட்ரிக்கும் போகாமல் டைரெக்டாக ஹெவனுக்கு போகிறது தான் நம்மளுடைய மெயின் எய்ம். நம்மளுடைய பிளான், கோல், க்ரைட்டீரியா எல்லாமே அதுதான். இப்போது பர்கட்ரிக்கு போகாமல் எப்படி டைரெக்டாக ஹெவனுக்கு போகிறது? அப்போது நம்மளோட ஆத்மா, சோல் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அப்போது மறந்து போன பாவங்கள் அதுக்கு ஒரு தடையாக இருக்குது. சில மறந்து போன பாவங்கள் மன்னிக்கப்படாது. இப்போ நீங்கள் பாவனே தெரியாத ஒரு பாவம் பண்ணுறீங்க, அது மறந்து போன பாவத்தில் தான் சேரும். ஏன்னா உங்களுக்கு பாவம்னு தெரியாது. சிலது பாவம்னு நினச்சே பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் பாவம்னு நினச்சி பண்ணதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. அது எப்பயோ, இப்போ ஏகப்பட்ட வருஷமாக இருக்கலாம், இது பாவம்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுக்கு மறந்துட்டுருப்பீங்க. அது என்ன பாவம்னு தெரியாத கன்ஃபெஷன் போகும்போது மறந்துட்டுருப்பீங்க. அது அப்படியே லேட்டரான எல்லாமே மறந்துடும். அப்போது அந்த பாவத்திலிருந்து விடுதலை எப்படி பெற வேண்டும்? அப்போ நம்ம டைரெக்டாக ஹெவனுக்கு போகிறதுக்கு இந்த பாவம் ஒரு தடையாக இருக்குது. பாதிரே பியோ தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, பர்கட்ரியில் இருக்கிற ஒரு நாள் இந்த உலகத்தில் வாழ்கிற 100 வருஷத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அங்கே இருக்க ஒரு நாள் இங்கே 100 வருஷம்னா அப்போது எப்படி துன்பம் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நம்ம ஆத்மத்தை தூய்மைப்படுத்த தூய ஆவியானவர், பிதா, சுதன், இவங்க மூவர் கடவுள் நம்ம ஆத்மத்தை தூய்மைப்படுத்த நம்மளை பர்கட்ரியில் போட்டு தூய்மைப்படுத்துகிறாங்க. அப்போது அந்த கஷ்டத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்று 100 வருஷன்ற போது அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம் எப்படின்னு புரியும். அப்போது நம்ம அந்த மறந்து போன பாவங்களுக்கு எப்படி விடுதலை பெற வேண்டும் அப்படின்றதுக்கு ஃபாதர் வர்கீஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார். நம்ம கேத்தலிக் சர்ச் அதுக்கான நிறையா க்ரைட்டீரியாஸ் ஒதுக்கியிருக்கு. அந்த மறந்து போன பாவங்களுக்கு எப்படி விடுதலை பெற வேண்டும், அது இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, பெர்மனெண்ட் இன்டெலிஜென்ஸ். இது இப்போ நம்ம இந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது, இந்த பரிபூர்ண விடுதலை நம்ம பெறுறதுக்கான வழியை நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம டைரெக்டாக ஹெவனுக்குள்ளே போகிறோம். அப்போது டைரெக்டாக ஹெவனுக்குள்ளே போகும்பொழுது நம்ம பர்கட்ரிலேருந்து விடுதலை பெறுறோம். நீங்கள் பர்கட்ரி போனாலே ஹெவன் கன்ஃபார்ம். ஆனால் அந்த பர்கட்ரியில் இருக்க துன்பத்தை நம்ம அனுபவிக்க வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் அனுபவிக்கக்கூடாது. அதுதான் மெயின் கோலாக இருக்கணும் எல்லாருக்கும். அப்போ அந்த பர்கட்ரியில் இருக்கிற அந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்க வேண்டாம் என்றால், நம்ம கேத்தலிக் சர்ச் நிறையா க்ரைட்டீரியாஸ் ஒதுக்கியிருக்கு. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ரைட்டீரியாஸ் எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பேப்டைஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும். நம்ம பேப்டிசம் வாங்கியிருக்கணும், ப்ராப்பர் கன்ஃபெஷன் போயிருக்கணும், ஃபுல் மாஸ் ப்ளஸ் கம்யூனியன் அட்டன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ காலையில் மாஸ் போகிறீங்கன்னா, காலையில் ஒரு நம்ம பேப்டிசம் வாங்கின கிறிஸ்டியன்ஸ் தான் ப்ராப்பர் கன்ஃபெஷன் போயிட்டோம், அப்புறம் ஃபுல் மாஸ் அட்டன் பண்ணுறோம், ப்ளஸ் கம்யூனியன் வாங்குகிறோம். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் சர்ச்சில் கூட உட்காரலாம், இல்லை எங்கே இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போகலாம், வேலை செய்கிற இடம். ஆனால் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ப்ராப்பர் கன்ஃபெஷன் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாஸ் அட்டன் பண்ணுங்கள். மாஸ் அட்டன் பண்ண அந்த நாளில் வீட்டில் உட்காந்து டிவைன் மர்சி சாப்லெட், எப்படின்னா கடவுள்கிட்ட நம்ம பிதா கிட்ட பேசும்பொழுது
தூய ஆவியானவர்கிட்ட பேசும்பொழுது, ஆண்டவரே, நான் என் பரிபூரண விடுதலைக்காக நான் இந்த டிவைன் மர்சி சாப்லெட் சொல்கிறேன். எப்படி பரிபூரண விடுதலை? இப்போது அந்த நான் மறந்து போன பாவங்களுக்காக இப்படி சொல்லலாம். நான் மறந்து போன பாவங்களுக்காக என் பரிபூரண விடுதலைக்காக டிவைன் மர்சி சாப்லெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டிவைன் மர்சி சாப்லெட் சொல்லணும். இப்போ இது மறந்து போன பாவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கன்ஃபெஷன் போயிட்டு வரீங்க, வந்ததுக்கப்புறமா அந்த ஒரு பாவம் உங்களை உறுத்திட்டே இருக்குது. இப்போ நான் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங்காக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஒரு மனசில் இன்னர் பீஸ் இருக்காது. அப்போது நீங்கள் அந்த மாதிரி இருக்க சமயத்தில் அந்த பாவத்தை கடவுள்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, இப்போ நான் கன்ஃபெஷன் போயிட்டு வந்தேன், இந்த பாவம் வந்து எனக்கு சரியாக மனசில் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் மன்னிச்சிட்டீங்களான்னு தெரில, ஃபாதர் மன்னிச்சிட்டாரான்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கன்ஃபெஷன் போயிட்டு வந்தேன், அப்போது வந்துட்டேன், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாவத்தை நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லி இந்த பாவத்திற்காக அந்த பாவத்தை மென்ஷன் பண்ணணும். கடவுள்கிட்ட சொல்லி இந்த பாவத்திற்காக பரிபூரண விடுதலைக்காக டிவைன் மர்சி சாப்லெட் சொல்கிறேன். இப்போ மறந்து போன பாவங்கள்னா மறந்து போன பாவங்களுக்காக, ஆண்டவரே மறந்து போன பாவங்களுக்காக நான் இந்த டிவைன் மர்சி சாப்லெட் சொல்கிறேன். அப்படி இல்லைனா டிவைன் மர்சி சாப்லெட் சொல்லலாம். அப்படி இல்லைனா ரோசரி சாரோஃபுல் மிஸ்ட்ரி, துயர் நிறை மறை உண்மை, இதை நம்ம சொல்லலாம். ஏதாச்சும் ஒன்று சொன்னால் போதும். டிவைன் மர்சி சாப்லெட், சாரோஃபுல் மிஸ்ட்ரி, துயர் நிறை மறை உண்மை. அப்படி இல்லைனா ஆஃப் அன் ஹவர் சாக்ரமெண்ட் விசிட்டேஷன் பண்ணணும். ஆஃப் அன் ஹவர் சாக்ரமெண்ட் முன்னாடி, ஆண்டவரே, நான் என் மறந்து போன பாவங்களிற்காக பரிபூரண விடுதலைக்காக நான் உங்கள் முன்னாடி 1/2 மணி நேரம் நான் உட்காரன்னு சொல்லி 1/2 மணி நேரம் உட்காரணும். அதுக்கப்புறம் நீங்கள் மறந்து போன பாவங்களும் இப்போ சில பாவங்கள் கில்ட்டாக இருக்கும்ல, ஆண்டவரே அந்த பாவத்தை சொல்லி, ஆண்டவரே நான் ஃபாதர்கிட்ட கன்ஃபெஷன் போயிட்டு வந்தேன், இந்த பாவத்திற்கு எனக்கு மனசு உறுத்திட்டே இருக்குது, இந்த பாவத்திற்காக பரிபூரண விடுதலைக்காக உங்களுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் நான் உட்காடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். என்ன பண்ணலாம்? டிவைன் மர்சி சாப்லெட் சொல்லலாம், ரோசரி சொல்லலாம், 1/2 மணி நேரம் சேக்ரமெண்ட் முன்னாடி உட்காரலாம், பைபிள் ரீடிங் பண்ணணும், டெய்லியும் பைபிள் ரீடிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இல்லைனா வே ஆஃப் த கிராஸ், சிலுவை பாதை, ஆண்டவருடைய சிலுவை பாதையில் பங்கேற்கலாம். இது வந்து நம்ம லென்ட் சீசனில் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிலுவை பாதை இது வந்து நம்ம பரிபூரண விடுதலைக்காக சிலுவை பாதை நம்ம செய்கிறோம். அப்படியும் இல்லைனா பைபிள் ரீடிங் வந்து நீங்கள் பரிபூரண விடுதலைக்காக ஒரு 5 சாப்டர் நீங்கள் படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 5 சாப்டர் படிக்கலாம். இல்லைனா எவ்வளோ வேணாலும் நீங்கள் படிக்கலாம். பரிபூரண விடுதலைக்காக மினிமம் 5 படிக்கலாம். ஆனால் அதை பற்றி ஃபாதர் சொன்னார், ஆனால் எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் பைபிள் ரீடிங் படிங்க. ஆண்டவரே பரிபூரண விடுதலைக்காக நான் பைபிள் ரீடிங் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 சாப்டர்ஸ் உட்காந்து நீங்கள் படிங்க. அது மட்டும் எவ்வளோ படிக்கணும்னு தெரியல, ஒரு 5 படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கா வே ஆஃப் த கிராஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆண்டவரே என் பரிபூரண விடுதலைக்காக மறந்து போன பாவங்களுக்காக, இல்லைனா பாவம் ஏதாச்சும் என் ஞாபகம் இருந்தால் ஃபாதர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் கில்ட்டாக இருந்தால் இந்த பாவத்திற்காக அந்த பாவத்தை சொல்லிவிட்டு இன்டென்ஷன் ஆஃப் த போப்புடைய கருத்துக்காக என் பரிபூரண விடுதலைக்காக ஒரு ஆஃப் ஃபாதர், ஒரு ஹேல் மேரி, ஒரு க்ளோரி பீ டு த ஃபாதர், ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம், ஒரு மங்கள வார்த்தை ஜெபம், அதுக்கப்புறமேட்டுக்கா க்ளோரி பீ டு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானுக்கும் மாட்சிமை உண்டாகுக, இந்த ஜெபத்தை நம்ம சொல்லணும். இப்போது இதில் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் போதும். பரிபூர்ண விடுதலை சொல்லும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் அந்த சொல்லி முடிக்கிறீங்கள அந்த டைமில் உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. மறந்து போன பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. நீங்கள் எப்பயோ ஒரு பாவம் செஞ்சுருக்கலாம், இன்டென்ஷனலாக செஞ்சுருக்கலாம், அதான் நீங்கள் மறந்துட்டுருப்பீங்க. எப்போனாது அப்போ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஓகேங்களா? சில பாவங்கள் நீங்கள் பாவம் தெரியாமலும் தெரியாமலே இது பாவம் தெரியாமல் கூட செஞ்சுருப்பீங்க. அப்போ அதுவும் இந்த இன்டெலிஜென்ஸ் பண்ணும்பொழுது, இந்த பரிபூரண விடுதலைக்காக இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது அந்த பாவங்கள் முழுசாக மன்னிக்கப்படுது. இப்போது இது மன்னிக்கப்பட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு புதிய கிறிஸ்தவர்களாக நம்ம அப்படி கடவுளுடைய மகனாக ரொம்ப கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக நம்ம மாறுறோம். இது நம்ம கேத்தலிக் சர்ச் தாய் திருச்சபையானது இவ்வளோ க்ரைட்டீரியாஸை ஒதுக்கியிருக்கு. நம்மளுடைய பரிபூரண விடுதலைக்காக டைரெக்டாக ஹெவனுக்கு போகிறதுக்காக இந்த க்ரைட்டீரியாஸை ஒதுக்கியிருக்கு. ஆனால் இதில் ஒரு 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 சின்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு பாவம் தான் மன்னிக்கப்படும். அதுவும் கேத்தலிக் சர்ச் ஒதுக்கியிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாவம் தான் மன்னிக்கப்படும். அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச
ஒரு 4 பாவம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 2, 3 பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நீங்கள் போயிட்டு கன்ஃபெஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இப்போ 4 பாவம் வந்து கில்ட்டாக இருக்குன்னா, அந்த 4 பாவத்திற்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ரோசரி சொல்லலாம். இல்லை டெய்லி ஒரு 4 நாளைக்கு அந்த 4 பாவத்துக்கு 4 நாளைக்கு 1/2 மணி நேரம் சேக்ரமெண்ட் முன்னாடி உட்காரலாம். இல்லை 4 நாளைக்கு வே ஆஃப் த கிராஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு 4 நாளைக்கு போப்போடைய கருத்துக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். ஆ ஃபாதர் ஏல் மேரி க்ளோரி பி டு த ஃபாதர். அது இல்லைனா 4 நாளைக்கு சிலுவை பாதை, டிவைன் மர்சி சாப்லெட், சாரஃபுல் மிஸ்ட்ரி, தூய நிறை மறைவுண்மை, இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு பாவம் தான் மன்னிக்கப்படுது. அதுக்கப்புறமேட்டுக்கு மறந்து போன பாவங்கள் எத்தனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம டெய்லியும் ஆண்டவரே பரிபூரண விடுதலைக்காக நம்மளால் சர்ச்சுக்கு டெய்லி விசிட் பண்ண முடியலனாலும் ரோசரி சொல்லலாம், பைபிள் ரீடிங் படிக்கலாம், வே ஆஃப் த கிராஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம எல்லாருமே டெய்லி சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும்னா நீங்கள் அவர் கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்காம இருக்க மாட்டீங்க. அப்போது நீங்கள் நற்கருணை ஆண்டவரை பிடிக்குதுன்னா நீங்கள் டெய்லியும் போயிட்டு அவரை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ டெய்லி நற்கருணை ஆண்டவரை நம்ம போயிட்டு பார்க்கணும். பரிபூர்ண விடுதலைக்காக மட்டும் இல்லை, அவரை நம்ம கிட்ட நெருங்க அவர் நம்மளை எல்லா விதமான டெம்டேஷன்ஸ்லேருந்து நம்மளை வந்து விடுவிப்பார். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பாவம் வந்து கடவுள் எப்படிலாம் பாவம்னு சொல்லி பார்க்குறாருன்னு சொல்கிறேன் நான். செயின்ட் பாதுரே பியோ ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு விஷன் ஒன்று கிடைக்கிது. அந்த விஷனில் என்னென்னா, ஒரு ஃபாதர் வந்து பர்கட்ரியில் துன்புட்டுருக்கிறாரு பல வருஷமாக. 100 வருஷமோ 80 50 to 100 தான், அது சரியாக தெரியல. அவ்வளோ வருஷமாக பர்கட்ரியில் துன்புட்டுட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த ஃபாதர் சொன்னது தான் ஃபாதர் பியோ கிட்ட சொன்னது, இங்கே இருக்கிற ஒரு நாள் வந்து பூலோகத்தில் இருக்க 100 வருஷம் மாதிரி இருக்குது, எனக்கு 100 வருஷத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எதுக்காக பர்கட்ரி போனார்ன்ற ரீசன் கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. அவர் என்னன்னா, இப்போ நம்ம சர்ச்சில் வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் க்ராஸ் பண்ணும்பொழுது அந்த சென்டரில் ஜீசஸ் இருக்கிறாரு. அவருக்கு நம்ம பவ் பண்ணிட்டு தான் க்ராஸ் பண்ணணும். அவரை தலை வணங்கிட்டு தான் க்ராஸ் பண்ணணும். இந்த ஃபாதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இங்கேருந்து இந்த சைடில் போகிறதுக்கு அப்படியே அவர் மாட்டு போயிட்டு வந்திருக்கிறாரு. மாஸ்லேயும் சரி, நார்மலாக சின்ன வேலைக்கும் சரி, அவர் போகும்பொழுது இப்படி சும்மா சர்ச்சில் சும்மா ஏதாச்சும் மதியானம் கூட வேலை நடக்கும்ல, சும்மா அந்த மாதிரி டைமில் இவர் இப்படியும் க்ராஸ் பண்ணி போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ நற்கருணை ஆண்டவரை இந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் போகும்பொழுது தலை வணங்கிட்டு போகலை, திருப்பி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வரும்போது தலை வணங்கிட்டு வரலை. அந்த ஒரு கருத்துக்காக தான் இத்தனை வருஷமாக ஆண்டவர் அவரோட ஆத்மாவை பர்கட்ரியில் போட்டு உத்திர ஸ்தலத்தில் போட்டு தூய்மைப்படுத்தி இருக்கிறாரு. அப்போது இந்த சின்ன பாவத்திற்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பர்கட்ரியில் தூய்மை அடைகிறது கஷ்டப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது பாவங்கள் கடவுள் எப்படி பார்க்குறாருன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப தூய்மையான மனசை சொல்லி தான் பார்க்குறாரு. அப்போது நம்ம எப்படி இருக்கணும், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம கடவுளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா யோசித்து நம்ம பிதாவுடைய மகனாக மாற வேண்டும். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இப்போது ஜீசஸ் நியூ டெஸ்டமெண்ட்டில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பிதா பேசினார், மகன் வழியாக உலகம் உருவாக்கப்பட்டது, தூய ஆவியானவர் நிழலிட்டார். புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் என்ன பண்ணாருன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போது இதனால தான் சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீசஸ் வந்து கடவுள்னு அவர் எங்கே சொல்லியிருக்கிறாரு, எங்கேயாச்சும் எனக்கு நிரூபித்து காட்டுங்க, கடவுள்னு அவர் எங்கே சொல்லியிருக்கிறாருன்னு கேட்குறாங்க. ஜீசஸ் கடவுள்னு அவர் டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா கடவுள் ஜீசஸ் என்ன பண்ணாருன்னா, யாருக்கு மகிமை கொடுத்தாருன்னா பிதாவுக்காக மகிமை கொடுத்தாரு. அப்போ பிதாவுக்கு மகிமை கொடுக்கும் பொழுது ஜீசஸ் தன்னை மறைத்து பிதாவை தான் உயர்த்தினார். ஜீசஸ் ஒன்றும் பெருமைக்கு நான் தான் சொல்லி பெருமைக்கு எதுவுமே அவர் பண்ணலை. தாழ்ச்சியாக அவரை மறைச்சி பிதாவை மகிமைப்படுத்தினார். புரியுதுங்களா? அதனால தான் எல்லாருமே கேட்குறாங்க, ஜீசஸ் எங்கள் கடவுள் பைபிளில் சொல்லியிருக்கிறாருன்னு. ஜீசஸ் சொல்லியிருக்கிறார், இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நான் தான், முதல்ல இருந்தது நான் தான், அதுக்கப்புறம் ஏப்ரஹாமுக்கு முன்னாடியே இருந்தது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜீசஸ். அப்போது
இன்டைரக்டாக தான் சொல்லியிருக்காரே தவிர அவர் டைரெக்டாக சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, அப்போ அவர் சொன்னால் அவர் வந்து ஜீசஸ் வந்து தன்னையே தாழ்மைப்படுத்தி பிதாவை உயர்த்துறதுக்காக தான் அவருடைய முக்கியமான வேலை இந்த பூலோகத்தில். அவர் வந்தது பிதாவை மகிமைப்படுத்தி நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை அளிக்க வந்தார். அப்போது அப்போ அது ஜீசஸ் வந்து பிதாவை வந்து மகிமைப்படுத்தினாரா? அப்போ ஜீசஸ் வந்து ஹெவனுக்கு போனதுக்கப்புறம் ஜீசஸ் யாரை அனுப்புகிறார்? துணையாளரை அனுப்புகிறார். துணையாளர் யார்? தூய ஆவியானவர். தூய ஆவியானவருடைய வேலை என்ன? இப்போ ஒரு காலத்தில் வந்து தூய ஆவியானவருக்கு ஒரு பேரே ஃபர்கட்டன் காடுன்னே இருந்துச்சு. ஏன்னா அவர் எல்லோரும் மறந்துட்டாங்க. அப்போ மறக்கப்பட்ட கடவுள், மறந்து போன கடவுளாக மாறிட்டார் அவர் இவர் தூய ஆவியானவர். அப்போது தூய ஆவியானவர் மறக்கப்பட்ட காரணம் என்ன? தூய ஆவியானவர் நம்ம மறந்துட்டோம். ஏன்னா தூய ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம அவர் மறக்கக்கூடாது. அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே அவர் தான். ஜீசஸ் தன்னை மறைத்து பிதாவை மகிமைப்படுத்தினார். தூய ஆவியானவர் வந்து என்ன பண்ணார்? அவரை மறைத்து மகனை மகிமைப்படுத்தினார். இப்போ எங்கே போனாலும் பாருங்கள், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், நீ யாருடைய பிள்ளை? ஜீசஸோடைய பிள்ளை. ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தூய ஆவியானவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. யாரை பற்றி பேசுங்க? ஜீசஸ் 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு தூய ஆவியானவர். ஏன்னா தூய ஆவியானவர் தன்னை மறைத்து மகனை உலகிற்கு வெளிப்படுத்தினார். ஜீசஸ் தன்னை மறைத்து பிதாவை வெளிப்படுத்தினார். தூய ஆவியானவர் தன்னை மறைத்து மகனை வெளிப்படுத்தினார். அப்போது நம்ம ஒரு கிறிஸ்தவர்களுடைய வேலை என்ன? நம்ம ஒருவருடைய கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்டியன்ஸோடைய பேப்டைஸ்டு கிறிஸ்டியன்ஸோடைய ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான நம்ம வேலை, நம்ம உலகத்துக்கு வந்து கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற வேலை என்னன்னா, நம்ம வந்து நம்மை மறைத்து தூய ஆவியானவரை வெளிப்படுத்த வேண்டும். எப்படின்னா, இப்போ சின்ன ஒரு விஷயம் செய்கிறோம். இப்போ ஒரு விஷயத்தில் மார்க் அதிகமாக வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மார்க் வாங்கினதுக்கு யார் காரணம்னா, நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம படித்து நம்ம பண்ணுறதுக்கான காரணம் நம்பன்னு சொல்லக்கூடாது. என்னென்னா, தூய ஆவியானவர் செய்தார், அவர் செய்தார். நான் வந்து அவர் நம்மளும் தூய ஆவியானவரை நம்ம மகிமைப்படுத்தணும். இது நீ எப்படி இவ்வளோ உயர்ந்த, எப்படி நீ இப்படி ஒரு பெரிய ஆளாக இருக்கிறன்னா, நான் இல்லை, தூய ஆவியானவர் செய்த செயல். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஜீசஸ் என்ன பண்ணார்? தன்னை மறைத்து பிதாவை வெளிப்படுத்தினார். தூய ஆவியானவர் தன்னை மறைத்து மகனை வெளிப்படுத்தினார். நம்ம என்ன பண்ணணும்? நம்மை மறைத்து தூய ஆவியானவரை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் நம்மள ஒரு கிறிஸ்டியன்ஸோடைய ஒரு முக்கியமான வேலை. இதை செய்கிறதுக்கு தான் நம்ம பூலோகத்தில் வந்தோம். அப்போ தூய ஆவியானவர் மகிமைப்படுத்தும் போது மூவர் கடவுள் ரொம்ப சந்தோஷமாவாங்க, ரொம்ப ஹாப்பியாவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இது ஒரு கடைசியில் ஒரு முக்கியமான டாபிக். கடவுள் ஜீசஸ் மன்னிக்க வந்தாரா, இல்லை பாவத்திலிருந்து விடுதலை பண்ண வந்தாரா? இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கொஞ்ச நேரம் தியானிங்க. கடவுள் மன்னிக்க வந்தாரா, இல்லை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய வந்தாரா அப்படின்ற ஒரு கொஷின். கடவுள் மன்னிக்க வரலை, பாவத்திலிருந்து விடுதலை பண்ண வந்தார். மன்னிப்புக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்குது. மன்னிக்கிறதுனா, உங்களை நான் மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான். திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் உங்களை மன்னிச்சிட்டேன், முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? பாவத்திலிருந்து விடுதலை பண்ண வந்தார். விடுதலைனா உன்னை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, உன்னை அந்த பாவத்திலிருந்து எடுத்து உன்னை தனிமைப்படுத்தி உன்னை தூய்மையாக்கி உன்னை அது கிட்டேயே உன்னை நெருங்க விடாமல் பண்ணுறார். ஜீசஸ் வந்து விடுதலை தர வந்தார். ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே கடவுளுடைய மகனும் மகளுமாக டைரெக்டாக ஹெவனுக்கு போக நம்மளுடைய பூலோகத்தில் இருக்கும் போது டைரெக்டாக ஹெவனுக்கு போகிறதுக்கான எல்லா பாசிபிள் ஸ்டெப்பையும் நம்ம பண்ணி, நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணி கடவுளுக்கு ஏற்ற மகனாக மாற ஆசைப்படுகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஆண்டவரை எதற்காக தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும் அப்படின்னு, எதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரை தேடணும் அப்படின்னு பைபிள் ரெஃபரன்ஸோடைய நம்ம பார்க்கலாம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.